இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியால நீங்க வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்க இருந்து நீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து இனிமே தான் அப்ளை பண்ண போறீங்க அப்டின்னா, கட்டாயமா இந்த வீடியோ வந்து பாருங்க. சவுதி அரசாங்கம் வொர்க்கர்ஸ்க்கான விசா வந்து ஒரு பெரிய மாற்றத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த ஒரு புதிய விதிமுறை மட்டும் இந்திய நாட்டவர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டவர்கள் யாரா இருந்தாலும் சவுதிக்கு நீங்க வொர்க்கிங் விசால வந்து போறீங்க அப்டின்னா, இந்த ஒரு விதிமுறை வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும். இதற்கு முன்னால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி வந்து வொர்க்கிங் விசால போறோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு கன்சல்ட் மூலமா, ஏஜென்ட் மூலியமாவோ, இல்ல அங்க தெரிஞ்சவங்க மூலியமாவோ நம்ம வந்து டைரக்ட்டா அங்க போயிருவோம். விசா ப்ராசஸ் ஆகும். நம்ம வந்து அங்க வேலைக்கு சோ இனி அப்படி பண்ணவே முடியாது. விசா ஸ்டாம்பிங்க்கு முன்னதாவே ஒரு சில விஷயங்கள நீங்க வந்து பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். அது என்ன அப்படி பார்த்தோம்னா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இருக்க நடைமுறை போட்டு தான். அதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதாவது நீங்க வந்து ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, அந்த வேலையில நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ல நீங்க வந்து பாஸ் ஆனா மட்டும் தான் நீங்க வந்து விசா ஸ்டாம்பிங் வந்து போக முடியும். சவுதி அரேபியாவுக்கு இனி பணி நிமித்தமா வரக்கூடிய எல்லா வெளிநாட்டவர்களும் வந்து தங்களுடைய தொழில்முறை மற்றும் கல்வி தகுதியை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் நீங்க வந்து விசா ஸ்டாம்பிங் வரணும் அப்படின்னு சொல்லி மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து சவுதி அரசாங்கம் வந்து திடீர்னு அறிவிக்கல. இது வந்து 6 மாசத்துக்கு முன்னே வந்து அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஜனவரி 14, 2025ல வந்து இத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரசாங்கம் வொர்க்கிங் விசால இவ்வளவு நாள் கழிச்சு எதனால இந்த மாற்றத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படி பார்த்தோம்னா, அவங்க வந்து வேலைக்கு ஆட்கள எடுக்கும்போது, அந்த வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்களா? வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் வந்து திறன் வாய்ந்தவங்களா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கறதுக்காக இந்த ஒரு விதிமுறைய கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன் வந்து தான் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சவுதிக்கு இனிமே நம்ம வொர்க்கிங் விசால போகணும் அப்படின்னா, சில டெஸ்ட்கள நம்ம வந்து பாஸ் பண்ணி தான் வந்து போற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்க்கான பல சென்டர்கள் வந்து இந்தியால வந்து பல இடங்கள்ல இருக்கிறதாவும், அங்கே போய் நீங்க வந்து இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ஸ்டாம்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து ஏஜென்சிக்கும், கன்சல்டன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சுற்றறிக்கை மாரி வந்து சவுதி அரசாங்கம் விட்டுருக்காங்க. இந்த ஒரு வீடியோவ சவுதிக்கு வொர்க்கிங் விசால போகக்கூடிய உங்க ஃபிரெண்ட்ஸ், உறவினர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.